கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளில் மீண்டுமாய் ஒரு நல்ல புதிய பதிவோடு உங்களோடு கூட சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பு இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்காகவே நம்மை அழைத்தார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இதுதான் நம்ம அழைத்த அழைப்பு, தேவனோடு ஐக்கியமாக இருக்கதான். வேறு எதற்குமே நம்மை அழைக்கப்படலை. ஊழியக்காரர் அழைத்ததும் அந்த ஐக்கியம்தான். நம்மை விசுவாசத்தில் அழைப்பதும் அவரோடு ஒரு ஐக்கியப்படுவதற்காகத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காக யோவான் 17 வேண்டல் செய்கிறார். பிதாவே, நீயும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல எனக்கு தந்தவைகளும் உம்மிடத்தில் ஒன்றாய் ஐக்கியமாய் இருக்க நான் வேண்டிக் கொள்கிறேன்றார். அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய எண்ணமே நாம் பிதாவோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட எப்படி ஐக்கியமாக இருக்கிறாரோ அதே போல் அவரோடு இருக்கிற நமக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கணும்னு வேண்டுகிறார். இதுதான் ஒரு ஐக்கியமானது. இந்த ஐக்கியம்தான் தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். அந்த அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் நேற்று இன்று என்றும் மாறமாட்டார். எதற்காக அழைத்தனோ அதற்காக தான் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அழைப்பை பெற்ற நாம தான் தடுமாற்றம் மாறி வேறொரு பாதையில் சென்று சில சோதனைகளில் அகப்பட்ட பின்னால் தான் எனக்கு ஏன் இந்த சோதனைன்றோம். நம்முடைய அழைப்பை நாம் தவறி விட்டுட்டோம். தவறாதபடிக்கு நாம் எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை மட்டும் நிறைவேற்றும்படி அவரை பின்பற்றி ஐக்கியமாக இருப்பது தான் இந்த வேதவசத்தினுடைய ஒரு சத்தியம். பிரியமானவர்களே, அப்படியானால் ஏன் நாம் பிரிவினை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது? நமக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது. எந்த ஒரு வேறுபாடான கருத்தோ இல்லை மாற்றுப்பாதையே இருக்கக்கூடாதுன்றார். அந்த அழைப்பை மட்டும்தான் நம்ம அதில் நிலைத்து நிற்கணும். அதுக்கு பிரிவினை இருக்கக்கூடாதுன்றார். ஒரு விவாகமான வாழ்க்கையில் புருஷன் தன் மனைவி விட்டு பிரிந்து போகக்கூடாது. அதே போல் மனைவியும் புருஷனை விட்டு விலகி போகக்கூடாது. இதனுடைய ஒற்றுமை ஐக்கியம் கடந்த 2 பதிவில் கொஞ்சம் பேசியிருக்கிறோம், இப்பவும் பேசுகிறேன். தேவன் இணைத்ததை மனிதன் பிரியாதிருக்க கடவன். அப்போ தேவன் இணைத்தது தான். எந்த காரணம் பிரிவினை இருக்கக்கூடாது. பவுல் அதான் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை துணையார்கள் விரதம் உபவாசம் இருக்கும்போது பிரிந்து இருக்கலாம். உபவாசம் முடிந்த பின்னால் சேர்த்து வாழுங்கள், சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. இதுதான். ஆகவே ஒற்றுமை ஐக்கியம்தான் இருக்குது. பலவீனமாக தாங்கிக்கலாம், சரி பண்ணிக்கலாம், முடியும், கர்த்தர் மாற்றுவார். ஆனால் அழைப்பு மட்டும் ஒரு உறுதியான நல்ல அழைப்பாய் தேவன் அழைத்ததுனால அதில் நாம் அவரோடு ஐக்கியமாக இருப்பது தான் நல்ல ஒரு காரியம். தொடர்ந்து இந்த அதிகாரத்தை நம்ம வாசித்தோம்னா 16லேருந்து 22 வரைக்கும் வாசித்தா அதில் பிரிவினை பற்றி பவுல் பேசுகிறார். என்னன்னு பேசுகிறாருன்னா, சிலர் பவுலை சேர்ந்தவங்க, சிலர் அப்போலோவை சேர்ந்தவங்க, சிலர் கேபாவை சேர்ந்தவங்க அப்படின்னு பேசுகிறார். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அங்கே சொல்கிறார் அவர், இதெல்லாம் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கிறிஸ்து அதுக்கும் பிரிவினை. எல்லாருக்குமே பிரிந்து இருக்கிறதுக்கு தேவன் நம்ம அழைக்கவில்லை. அழைத்த தேவன் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று கேட்டால் நாம் அழைப்பில் உண்மையாக இருக்க வேண்டும். தேவன் கலகத்துக்கு தேவன் இல்லை, சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார். அப்படி என்று கேட்டால்
நாம் அந்த அழைப்பில் அவரோட ஐக்கியமாக இருக்க வேண்டுமே தவிர்த்து ஐக்கியத்துக்கு ஏற்றதான ஆலோசனைகளை, சிந்தனைகளை, பேச்சுகளை பேசுமே தவிர்த்து பிரிவினைவாதத்தை உருவாக்கக்கூடாது. அதுதான் இந்த பவுல் அவர் நல்லா தெளிவாக சொல்கிறார். ஏன்னா சில பேர் அந்த காலத்தில் ஊழியக்காரருடைய பிரிவினை நிறையா இருந்தது. பவுலுக்காகட்டும், அப்போலோவாகட்டும், கேபாவுக்காகட்டும், இயேசு கிறிஸ்துக்காகட்டும், இப்படி பிரிந்து இருக்கிறாங்களா? அதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? இல்லை. பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் பிரிந்து இருக்கிறாங்களா? இல்லை. ஒற்றுமை. அவரை நம்ம அழைத்தன நாமும் ஒற்றுமை, ஒரு ஐக்கியத்தில் தான் நாம் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 1:2 இந்த 2 அதிகாரத்தை வாசித்தால் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள், ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதித்தார்கள். அந்த ஒரு மனம்தான் தேவைப்படுகிறது. ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் சேர்த்து கொண்டார் என்று கேட்டால் ஒருமனப்பட்டு அப்பத்தை பிட்டார்கள், ஜெபித்தார்கள், ஆராதனை பண்ணினார்கள், அந்த ஐக்கியத்தில் இருந்தார்கள். அவங்களுடைய காணாட்சிகளை விற்று பொதுவாக அனுபவித்தார்களே தவிர்த்து பிரிவினவாதம் பண்ணவில்லை. பேதுரு அப்படிதான். அவர் வாழ்ந்த அந்த ஊழியத்தில் அனனியா சம்பிரால் தங்களுடைய காணாட்சிகளை விற்று அது பேதுகிட்ட வச்சு இவ்வளோ தான் விற்றன்றாங்க. ஏன் பரிசுத்த ஆவிக்கு இந்த பொய்யை பேசுகிறீங்க? இல்லை. இவ்வளோ தானா? ஆமாம், இவ்வளோ தானா? இல்லை, பரிசுத்த ஆவிக்கு பொய் சொன்னீங்க. அப்படி கடிந்து கொள்ளும்போது அந்த அனனியாவும் சம்பிராலும் காலமாயிட்டாங்க. சபைக்குள்ளே ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று. ஏன்னா கர்த்தரிடத்தில் அழைத்த அழைப்புக்கு உண்மையாக நம்ம ஐக்கியப்பட வேண்டியதை தவிர்த்து வேறுபட்ட பிரிவினவாதம் இருக்கக்கூடாது என்று ஒரு எடுத்துக்காட்டு பிரியமானவர்களே. அதுதான் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்போது பவுல் யாருன்னா இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவே தான் வந்தாரே தவிர்த்து வேறு எதுக்குமே இல்லை. பிரிவினை வேண்டான்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறார். அங்கே நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டால் அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால் யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். அங்கே பிரிவினவாதம். ஆக அதுக்கெல்லாம் இடம் இல்லைங்கன்றார். அப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு ஒற்றுமை, ஒரு ஐக்கியம்தான் நமக்குள்ளே காணப்படுகிறதா இருக்கிறது. உதாரணமாக இந்த யூதா 1:4 வாசித்தால் அந்த காலத்தில் பக்க வழியாக நுழைஞ்சிட்டாங்க விசுவாசத்தை கெடுப்பதற்காக. கானான் தேசத்தை எகிப்து விட்டு கானான் தேசத்துக்கு போகும்போது 40 வருஷம் அவங்க அலைந்து திரிந்து போகும்போது வழியில் அநேகர் மரித்து போனாங்க. விசுவாசம் இல்லாதவங்களை அழைத்தார் என்று கேட்டார். காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க அழைத்த அழைப்பில் தேவனோடு ஒரு ஐக்கியம் இல்லாததுனால, ஒரு விசுவாசம் இல்லாததுனால, அது தேவனோட ஒரு உறவாடுதல் இல்லாததுனால அவங்க தடுமாற்றமாகி தன்னுடைய அழைப்புகளை இழந்துட்டாங்க, தேவ தரிசனத்தை இழந்துட்டாங்க. அதனால் என்ன ஆனது? அழிவுக்குள்ளாக மாறினாங்க. அதான் பக்க வழியாக யூதா நிருபத்தோட பக்க வழியாக நுழைந்து நம்முடைய விசுவாசத்தை கெடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த காலத்திலும் இருக்குது, இந்த காலத்திலையும் இருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல நமக்கு ரொம்ப அருமையாய் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறதாய் இருக்கிறது பிரியமானவர்களே. அதாவது ஏனெனில் நமது தேவனுடைய கிருபை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் பிதாவை அறிகிற அறிவை விட்டு விலகி, அவருடைய அன்பை விட்டு விலகி, அந்த பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தை விட்டு விலகி, கர்த்தரை விட்டு தூரமாய் போய் உலகத்துடைய காமத்துக்கு அந்த இச்சைக்கு அவங்க அடிமைப்பட்டு போகத்தக்கதான ஒரு
பக்தி அற்ற விசுவாசம் அற்ற ஒரு பக்க வழியாக நுழைந்தவங்க அவங்கள கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படித்தான் அந்த புத்தகத்தை நம்ம வாசித்தா என்ன சொல்கிறீங்க, ஆதி மேன்மை காத்துக்காதவங்க, அப்புறமா ஆதி மேன்மை, சோதோம் கொமோரா பட்டணம், நோவா காலத்தில் அடைந்த ஜனங்க, இவங்கெல்லாம் எப்படின்னா அந்த தெய்வ பக்தியை விட்டு விலகி போனவங்க. அந்த ஊழியக்காரன் அந்த காலத்தில் விசுவாசிக்காமல் போனதுனால தான் இவ்வளோ பெரிய ஐக்கியத்தை விட்டு விலகி அழிவுக்குள்ளாக மாறினார்கள் என்று இன்றைக்கி ரொம்ப பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த அழிவின் பாதையில் செல்வதற்கு மூல காரணமே இப்படி தான் இருக்கிறது பிரியமானவர்களே. அதான் வேத தெளிவாய் நமக்கு சொல்லுகிறாரு. உதாரணமாக என்ன ஆகுமோ 12ஆம் அதிகாரம் 1-15 வரைக்கும் வாசித்தால் அங்கே மோசஸுக்கு விரோதமாக ஆரோனும் மீரியாமும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கர்த்தர் உன்னோட மட்டும்தான் இருந்தாரா, எங்களோடு இல்லையா, என்ன இது, கர்த்தர் எங்களை கொண்டும் கிரியை செய்கிறார் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால் கர்த்தர் இறங்கி வந்து பிரச்சனை தீர்க்கிறார். மோசஸ் நான் முகமுகமாக சந்தித்து பேசுகிற ஒரு சிநேகிதன், அவருக்கு விரோதமாக நீங்கள் எழும்புகிறீர்களே, தப்பு இல்லையா? அப்போது தேவன் அவங்கள கடிந்து கொள்ளும்போது மீரியாம் கிறிஸ்துவயாக மாறி கடைசியில் ஆரோனும் மோச இடத்துல கேட்க, மோச ஜெபிக்க, அந்த வியாதி நீங்கி 7 நாள் பாளையத்தை விட்டு ஒதுங்கிருந்து பின்னால் பாளையத்தில் இணைந்து அவங்க போகிறாங்க. அப்போது மோசஸ் விரோதமாக எழும்புறதுனால பிரிவினை வந்தது. கர்த்தர் நியாயம் தீர்க்க அவரே வந்துட்டார் மோசஸுக்காக. அவர் என்னுடைய சிநேகிதன், தீர்க்கதரிசியை போல பேச மாட்டேன், தரிசனத்தோடு மற்றவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி இல்லை, முகமுகமாய் பேசுகிற ஒரு தரிசிக்கிற என்னுடைய சிநேகன் மோசஸ் என்றார். அதுதான் ஒரு ஐக்கியம். இவங்க பிரிந்து போனாங்க. அது மட்டுமல்ல, அதே போல் என்ன ஆகுமோ 16:32-21 இதை நம்ம வாசித்தால் கோராகின் புத்திரர் அவங்க மோசஸ்க்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் பேசுகிறாங்க. ஏன்னா உங்ககிட்ட நீங்கள் தான் ஆராதனை பண்ணோமா, நீங்கள் தான் கர்த்தருக்கு சேவை செய்கிறீங்களா, நாங்கள் இல்லையா, நாங்கள் தூபம் காட்டக்கூடாதா, இப்படி மாறுபட்ட ஒரு பிரச்சனை உண்டாக்கும் போது தான் கர்த்தர் சொன்னார், அவங்க தூப பீடத்தை கொண்டு வாங்க, அந்த கலசத்தை கொண்டு வாங்கன்னும் போது அவங்க தூபம் காட்டும் போது அப்போ மோசஸ் சொல்கிறாரு, எல்லாருக்கும் வருகிற மரணம் வராமல் வேறு விதமாய் வரும்போது பூமி பிளந்து அதில் அவங்கள மூழ்கடித்து மூடிவிட்டது. ஏன்னா பிரிவினை பண்ணக்கூடாது, பிரிவினை பண்ணினால் இந்த மாதிரி அழிவு வரும். அதுதான் சொல்கிறார் வேதத்தில், பிரிவினை வேண்டாம், ஒற்றுமையாக இருங்க. நம்ம அழைத்தது ஒற்றுமைக்காக, நம்ம அழைத்தது ஐக்கியத்துக்காக, நம்ம அழைத்தது இடத்துல அன்பு கூறுவதற்காக, அன்பை காட்டுவதற்காக, நம்ம அழைத்தது அவங்களோட பலவீனங்களை, அவங்களோட சோர்வுகளை சுமப்பதற்காக, அவங்க மேலே நம்மளுடைய பற்றுதல் அன்பாய் இருக்கத்தான் தேவன் நம்மை அழைத்தார். ஆகவே நாம் அவரோடு நம்ம ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, அழைப்பில் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எதற்காக அழைத்தார், அதில் தான் நம்முடைய அழைப்பு இருக்கிறது. அதில் உறுதியாக இருந்து அவரை பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமை. என்னை பின்பற்றுகிறவன் தன்னை வெறுத்து தான் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவென்றார், ரட்சிக்கப்படுவான்றார். உலகத்தையும் சிநேகித்து என்னை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் பிரியமானவர்களே. அப்படியானால் அழைப்பில் எவ்வளோ ஒரு உண்மை இருக்குது பாருங்கள். மோசஸை அழைத்தார், என்னத்துக்கு அழைத்தார், நீ எகிப்தில் போய் என் ஜனங்களை விடுதலை செய்யினார். காரணம் என்ன, மோசஸ் பூமியில் எங்குமே ஒரு சாந்த குணம் உள்ளவர். அந்த சாந்த குணம் மட்டும் அல்ல, எபிரேயர் 3:2 வாசித்தால் கர்த்தர் வீட்டில் எங்குமே உண்மை உள்ளவர். ஏன்னு கேளு, கர்த்தர் எதுக்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை மட்டும் உறுதியாக பிடித்தார். வேறு எந்த ஒரு அழைப்பிலும் அவர் நுழைஞ்சி போகலை. அவர் அழைப்பு என்ன, அதுதான்
அதுக்கு மிஞ்சி மாறி போகிற மனம் மாறுகிற மாற்றமுடையவர் அல்ல. அந்த அழைப்பில் உறுதியாக இருந்தார். அதனால் என்ன பாடுகள் உபத்திரம் வந்தாலும் அதிலே நிலைத்து நின்னார். அதுதான் அழைப்பினுடைய ஐக்கியமே பிரியமானவர்களே. பவுல் கூட என்ன சொல்கிறாருன்னா 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9:15-16 வாசித்தால் அனனியாவுக்கு சொல்கிறார், அனனியாவே பவுல் இப்போ ஜெபம் பண்ணுகிறார், சவுல் ஜெபம் பண்ணுகிறார், போய் ஜெபம் பண்ணுன்னாரு. அவர் இல்லை ஆண்டவரே, மற்றவங்களெல்லாம் உபத்திரப்படுத்தினவர், வேண்டாம் இப்போ போய் அவர் ஜெபம் பண்ணார். புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலருக்கும் என் நாமத்தை பற்றி அவர் என்ன பண்ணுவார், சொல்லுவார். அதே போல் அவர் ஜெபம் பண்ணின உடனே அந்த கண்களிலிருந்து அந்த சிதல்கள் கீழே கொட்டின உடனே பார்வடைந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு துடிஞ்சி தமஸ்குல் ஆலயங்களில் கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தார். எந்த தடுமாற்றம் இல்லை, எந்த பின்மாற்றம் இல்லை, எதுக்குமே பயப்படலை. காரணம் என்ன? நியாயப்பிரமாணத்துக்கும் விருத்த சேதனத்துக்கும் அடிமைப்பட்டு அதுவே மூலோபதேசமாக கற்று தேறின இந்த சவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே தாமதம் இல்லாமல் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தார். அதைத்தான் இந்த 1 கொரிந்தியர் சொல்லுகிறார். அவர் என்னை கிறிஸ்து அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். நான் கிறிஸ்துவை பிரசங்கத்துக்காகவே நான் வந்திருக்கிறேன். நான் வேறு எதம் குறித்து எனக்கு பிரசங்கம் இது இல்லை என்றார். ஏன்னா என்னுடைய அழைப்பு அந்த மாதிரி, மாற்ற அழைப்பு என்கிட்ட இல்லைப்பான்றார். நான் கிறிஸ்துவோட கூட ஐக்கியமாக இருக்கணும்னா அவருடைய சுவிசேஷத்தை மட்டும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும். சிலுவையின் உபதேசம் வீணாய் போகாதபடிக்கு என்னுடைய உபதேசத்தில் ஞானத்தந்திரங்கள் இல்லாமல், என்ன சொல்வார், ஞானத்தந்திரம் இல்லாத, கபட சூதி இல்லாத, நல்ல ஒரு நிதானத்தோடு நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. சத்தியமாய் பேசுகிறேன்றார். சத்தியத்தை விட்டு நான் விலகலை அப்படின்னு அவர் அந்த இதை சொல்லுகிறார். யாருக்கும் சொல்லுகிறார். அப்புறமா இது 3ஆம் அதிகாரம் பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறாரு. அப்போல்லோ யார், பவுல் யார், கேபா யார், இவங்கெல்லாம் நம்முடைய விசுவாசத்துக்கு ஏதுவானவர்களை தவிர்த்து பவுலாகிய நானாக சிறுவில் பாடுபட்டு மறித்தவங்களுக்காக இல்லை மற்றவங்களா கிடையாது. நட்டவன் நான், தண்ணி ஊற்றினவன் வேறு ஒருத்தர். அதை முளைப்பிக்கிற தேவன் தான் மூல காரணக்கர்த்தாவாக இருக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பிரிவினை எந்த காலத்துலேயும் இருக்கக்கூடாதுன்றார். கலாத்தியர் 3 வாசித்தால், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் ஏன் சத்தியத்தை விட்டு விலகி போனீங்க? நான் நல்லா விசுவாசம் உள்ள ஒரு கிறிஸ்துவை தான் அறிக்கை செய்தேனே. நான் கூட நியாயப்பிரமாணத்துக்கும் விருத்த சேதனத்துக்கும் அடிமைப்பட்டு வாழ்ந்தவன். ஆனால் அதனால நீதிமான் இல்லை. ஏசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவனே அவனே நீதிமான் ஆவான் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனேன். இப்போ உங்களை விட்டு விலக்கினவன் யார்? அந்த வைராக்கியம், கோபம், அந்த ஐக்கியத்தை விட்டு விலகிட்டாங்க. அந்த பரிசுத்தத்தை விட்டு விலகிட்டாங்க. அந்த தேவனையே மறுதளிச்சு போயிட்டாங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு திரும்பி பார்த்துட்டாங்க. அதை தான் பவுல் கண்டிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கொரிந்தியரில் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அதுதான் சொல்கிறார். அவர் அவ்வளோ ஒரு கடிந்து கொண்டு அவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, நான் பரம்போடு வரட்டோமா அவங்கக்கிட்ட? நீங்கள் நல்ல ஆகாரம் புசிப்பீங்களேன்னு நினச்சேன். இல்லை, பகுத்தறிவு இல்லை, உங்களுக்குள்ளே என்ன இருக்குது, குழந்தை சுவாபம் இருக்கிறதுன்றார். அதனால் பாலை கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. பிரிவினவாதம் நினைக்கும் பொழுது கொரிந்தியர் சபையில் 5ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தால் அவங்களுக்குள்ளே என்னடான்னா ஒரு தவறான ஒரு உறவு இருக்கிறது. அப்பாவுக்கும் மகளுக்கும், அம்மாவுக்கும் மகனுக்கும் அந்த உறவை அதை கண்டிக்கிறார். இது தான் பிரிவினவாதம், இது பாவத்துக்குரியது, இதை விட்டு உங்களை விட்டு நீங்கிடு. அது திருந்தத்தான் உங்களை அழைத்தார். பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தமாக இருப்பதற்கு தான் தேவன்
நம்ம அழைத்தார் என்று சொல்லி 1 கொரிந்தியரில் 2வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். பவுல் அதான் சொல்கிறார், நான் என்னை அழைத்ததே அந்த பரிசுத்த கீழ்ப்படிதலுக்காக தான், உங்களை அழைத்தது அதுதான், நான் நிருபத்தை எழுதுவதும் அந்த பரிசுத்தத்துக்காக தான், வேறு ஒன்றுக்குமே இல்லை என்று அவர் தென்னந்தெளிமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அப்போது அழைப்பு என்றால் என்ன? அதுதான் ரொம்ப சிரமமானது, கஷ்டமானது. பிரியமானவர்களே, அழைப்பு என்றால் எப்படி? அப்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23லேருந்து 31 வரைக்கும் நம்ம வாசித்தால் சில சத்தியங்கள் அங்கே சொல்லுகிறது. அது என்னன்னு கேட்டால், பார்வோனுடைய மேன்மைகளை, பார்வோனுடைய அந்த சந்தோஷத்தை, அங்கே இருக்கிற ஆடம்பரமான இன்ப வாழ்க்கையை, அங்கே இருக்கிற அந்த பார்வோனுடைய மகன் என்று சொல்கிற அந்த மேன்மையெல்லாம் விட்டு விலகி தேவனுடைய ஜனங்களோடு, தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பது எவ்வளவோ மேலுன்னார் தேவ ஜனங்களோடு. அப்போது மோசஸ் அழைத்தது, அந்த அழைப்பில் உறுதியாக இருக்கணும்னா அவருடைய மேன்மை மகிமை, அவருடைய சர்வ கற்றுக்கொண்ட எல்லா கலைகளும் ஒன்றுமே இல்லைன்னு தன்னை வெறுமையாக்கிட்டார், தன்னை வெறுத்துட்டார். இது ஒன்றும் இல்லை. ஆகவே அவர் என்ன பண்ணார்னா விசுவாசத்தில் வளர்ந்தார். அதுதான் அங்கே நமக்கு சொல்லுகிறது. விசுவாசத்தில் தான் வளரணும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தாளந்துங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற மேன்மைகள் மகிமை ஒன்றுமே இல்லை. நம்முடைய கல்வி, நம்மளை பட்ட படிப்பு பதவி ஒன்றுமே இல்லை. நமக்கு தேவனுக்கு நம்மளை பலவீனம் உள்ள பாத்திரங்களை உபயோகப்படுத்துகிறார், வெறுமையான பாத்திரங்களை நிரப்புகிறார். கல்வி அறிய இல்லாதவங்களை கல்வி அறிவு உள்ளவர்களாக மாற்றி அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வைக்கிறார் ஆண்டவர். அந்த ஐக்கியம்தான் மோசஸை உபயோகப்படுத்தின தேவன் நம்மையும் உபயோகப்படுத்துவார் ஆண்டவர். ஆனால் அந்த அழைப்பில் நாம் உறுதியாக இருப்பது நம்முடைய கடமை. பிரியமாக அதனால தான் பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம்னா அவர் அங்கே சொல்கிறாரு, நான் கூட எபிரேயன் தான், நான் கூட நியாயப்பிரமாண பிரகாரம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், 8ஆம் நாளில் பரிசேயனாக இருந்தவன், கமாலியன்கிட்ட நான் பாடத்தை கற்றுக்கினவன், நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் சபையை துன்பப்படுத்தினவன், இப்படிப்பட்டவன் நான். அப்படி தான் வாழ்ந்தேன். என்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தாரோ அந்த நிமிடமே எல்லாவற்றையும் நான் விட்டுட்டேன். ஏன்னா அது இல்லை, ரட்சிக்காது. என்னுடைய மேன்மை மகிமையெல்லாம் நஷ்டம் என்று, லாபமானவைகள் நஷ்டம், எனக்கு உண்டானவைகள் குப்பை என்று தள்ளிவிட்டென்றார். அப்படின்னா காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அந்த உயிர்த்தெழுதலுடைய மேன்மையும் மகிமையும் அறிந்து கொள்ளும்படி, இன்னும் அவர்கிட்ட நெருங்கி ஜீவிக்கும்படி, அவருடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி, எப்படியான கிறிஸ்து எழுந்தது போல நானும் எழுந்திருக்கும்படி எல்லாவற்றையும் எனக்கு லாபமானது எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன்றார். அவருடைய ஐக்கியத்தான் எனக்கு ரொம்ப முக்கியம் சொன்னார். என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த லக்கை அடையும்படி, அதையே பிடித்து கொள்ளும்படி நான் நாடி ஓடுகிறேன்றார். அந்த ஐக்கியத்தில் நான் உறுதியாக நிற்கிறேன்னு சொல்கிறார். அதான் பிலிப்பியரில் ரொம்ப அழகாக ஆணித்தரமாய் அது நமக்கு ரொம்ப உறுதியாக சொல்லுறது. பவுல் எல்லாவற்றையும் அழைக்கிறார். ஆனால் நம்ம எல்லாவற்றையும் சேர்க்கிறோம். நம்ம அதுக்கு அழைக்கலை. நம்ம தேவனிடத்தில் ஐக்கியமாக இருக்க தான் நமக்கு அந்த ஐக்கியத்தை நமக்கு கொடுக்குறாரு. மேன்மையெல்லாம் கிறிஸ்துவுக்காக தான். அதாவது என்னை எதற்காக பிடித்தாரோ அந்த லக்கை நோக்கி தொடருகிறேன், பின்பற்றுகிறேன், கீழ்ப்படுகிறேன். பவுலின் ஊழியம் இதைத்தான். வெறுத்த வாழ்க்கை வாழுகிறார், பாரமான வாழ்க்கை இல்லை. தன்னுடைய ஆதாயத்துக்காக, தன்னுடைய லாபத்துக்காக, மற்றவர்களுக்கு சொத்து சுதந்திரத்தை எடுத்துக்கொள்வதற்காக பிரசங்கம் பண்ணல, ஊழியம் செய்யல. அவர் அழைத்த அழைப்பு சுவிசேஷத்தை சொல்லுன்னு அனுப்பினார். அதை ஒன்று தான் செய்தார். வேறு யாருக்கிட்டையும் எதுவுமே கை நீட்டி வாங்கலை. பிரியமானவர்களே,
அதான் சொல்கிறாரு கொரிந்தியர் 1:17 வாசித்தா, நான் ஞானஸ்தானம் கொடுக்க வரலப்பா, எனக்கு அதில் என்னை அழைக்கல ஆண்டவர், சுவிசேஷத்தை சொல்லும்படி அனுப்பினார், அவளுடைய மேன்மையை மட்டும்தான் பேசுவேன், நான் இல்லை அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்போ அப்படி பார்க்கும்போது இதில் என்ன இருக்குது கேட்டால், தேவனுடைய அழைப்பில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். நான் அஸ்திபாரம் போட்டேன், வேறு ஒருத்தன் அஸ்திபாரத்தில் கட்டுக்கிறான், பரவாயில்ல. ஆனால் அக்னி சோதனை வரும்போது அந்த அக்னியில், அந்த சோதனையில் அந்த பொண்ணோ வெள்ளியோ அந்த மரமோ பில்லோ எது நிற்குதோ அது தான் சோதனையில் நிற்கும். கற்பாறை மேலே கட்டினவன் நிலை நிற்பான், மணலில் கட்டினவன் வெள்ளத்தில் அழிந்து போகும். அதுபோல் சோதனை, அக்னி என்ற சோதனை வரும்பொழுது அதில் யாருடைய வேலைப்பாடு நிலையாக நிற்குதோ அவங்க தான் இந்த உலகத்தை ஜெயித்தவங்க, கத்தடத்தில் அன்பு கூர்ந்தவங்க, கத்தடத்தில் ஐக்கியப்பட்டவங்க. நாம் அப்படி தான் ஐக்கியப்படணும். நம்மளோட வேலைப்பாடு எதில் இருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. ஆகவே தான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், கர்த்தரை தான் நான் மேன்மை பாராட்டுவேன், வேறு எதுவுமே இல்லை. 1 கொரிந்தியர் 1:17 வாசித்தால் அவர் சொல்ல, சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரியமோ ஞானம் இல்லாமலையோ அல்லது என்னுடைய ஞானத்தோடு அல்ல, சத்தியத்தை அந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவே நான் அனுப்பினார் என்றார். நம்ம கல்வி இல்லை, அவருடைய கல்வி தான் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பிரியமானவர்களே. அதாவது இந்த ஓடியம் அப்படின்னா ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறோங்க, என்ன ஓடியம் பேசுகிறான் பாரு, நம்முடைய பேச்சு தமிழில் அப்படி இருக்குது, அது அர்த்தமே அவ்வளோதான். ஆனால் தமிழ் கிராமரில் கொஞ்சம் இன்னும் உயர்வாக பேசுது. அதாவது அவையில் ஆகாத வார்த்தைகளை பேசுவதே ஓடியம். நம்ம ஒரு இடத்துல ஐக்கியமாக இருக்கிறோம், நம்ம ஒரு இடத்துல ஒரு போதகரோட ஒரு திருச்சபையில் ஐக்கியமாக இருக்கிறோம், ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஐக்கியமாக இருக்கிறோம். ஆனால் இந்த ஞான தந்திரமுள்ள சர்ப்பமான பிசாசு ஆதாம் ஏவாளை வஞ்சித்து போல நமக்குள்ளே இந்த பக்க வழியாக நுழைகிற பக்தியற்ற பரிசுத்தமற்ற உலக ஆதாயம் பண்ணிக்கொள்ளும்படி விரும்புகிற அந்த விருப்பம் உள்ளவர்கள் உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா ஆகாத வார்த்தையில பேசுவாங்க. சில ஊழியக்காரர் கூட எங்கள் சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஒரு நாள் வா, அப்போ அதுக்கு முன்னாடி எந்த சபைக்கு போயிருந்தான் அங்கே தான் இருக்கணும். ஒரு குடும்ப வாழ்க்கையில் வாழுங்களை பார்த்து இன்றைக்கி ஒரு நாள் எங்கள் வீட்டில் தங்கன்னு கூப்பிட முடியுமா, இல்லை வருவாங்களா, எப்படி நியாயம்? ஒரு சபைக்கு போகிறவங்க போட்டோம், அவங்க அழைப்பு அதுதான். ஒரு மிக உயர்ந்த ஒரு ஊழியக்காரர், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐக்கியத்தில் அவர் பெரிய தலைவர். அவர் இன்னும் சொல்ல போனால் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் சம்பந்தப்பட்ட ஒரு போதகர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கை தட்டாத மோளம் இல்லாத கர்த்தரை ஆராதிக்கிறோம், நம்ம பரலோகத்துக்கு போகிறோன்னு நினைக்கிறோம். அவங்க மோளம் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, அலுவலையா கோஷம் போடுறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க, போகிறதுலன்னு நினைக்கிறோம் பரலோகத்துக்கு. அதுதான் தப்புன்றார். அவங்க அழைக்கப்பட்ட அழைப்பிலே, அது பெந்தகோஸ்தோ இல்லை சிஎஸ்ஐயிலோ மற்ற சபையோ இல்லை யெகோவா விட்னஸோ இல்லை வேறு எந்த சபைனா இருக்கட்டுமே, அந்த சபையில் சொல்லப்பட்ட சத்தியத்துக்கு அவங்க கீழ்ப்படிந்து உண்மையாக கத்தடத்தில் ஐக்கியம் உள்ளவங்க தான் பரலோகம் போவேன்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போ 1980 ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, படித்தேன். அதில் ஆஹா, இது சத்தியம், பொதுவான சத்தியம். அந்த பொதுவான அறிவுடைமை தான் நமக்கு இருக்கணுங்க. நம்ம இவன் சரியில்லை அவன் சரியில்லை, இது தான் ஓடிய வார்த்தை. என்ன பிரசங்கன்றான் அது தான், என்ன ஆராதனா அது தான், ஏன்னா திருச்சபையா அது தான், வர்றாங்களே என்னத்துக்கு வர்றாங்க, இதெல்லாம் ஆகாத வார்த்தைகள் என்பது ஓடியம் என்று சொல்லி தான் தமிழ் அகராதியில் திட்டவட்டமாக சொல்லுது. ஆகாத வார்த்தைகளை பேசக்கூடாது. இன்றைக்கி அப்படி தான் பேசி ஒரு குடும்பத்தை கெடுக்கிறாங்க, புருஷ மனைவியை பிரிக்கிறாங்க,
திருச்சபைக்குள்ள விசுவாசிகளை பிரிக்கிறாங்க. ஊழியக்காரர்களை சில பேர் ஒரு ஐக்கியத்தை விட்டு இன்னொரு ஐக்கியத்துக்கு மாறும்படி பிரிக்கும்படி பேசுகிறாங்க. ஆகாத வார்த்தைகள். அதான் சங்கீதம் 1 சொல்லுகிறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில், அதாவது அவருடைய ஐக்கியத்தில் நிலை நில்லுன்றாரு. ஐக்கியத்தை விட்டுட்டா இந்த 3 விதமான காரியங்களில் நாம் தவறி போகிறோம், தவற வைக்கிறோம், நம்ம ஏமாந்து போயிடும். நல்லப்பா, நல்ல சகோதரன், நல்ல ஊழியக்கார், பரவாயில்ல. அது இல்லையா, கர்த்தருங்களை எங்கே அழைத்தார். விசுவாசத்தில் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் விரதம் இருக்கும்போது மனைவியை ஒதுக்கி வைங்க, விரதம் முடிந்த பின்னால் அந்த அம்மாவை சேர்ந்து வாழுங்க, சாத்தானுக்கு இடம் கொடுக்காதுன்றாரு பவுல். எவ்வளோ பேர் ஊழியக்காரன். அதில் நாம் என்ன பண்ணுறோம், மற்றவருடைய பேச்சு, ஆகாத வார்த்தைகளை கேட்டு பிரிந்து போகிறோம், உடைந்து போகிறோம், ஐக்கியமில்லாமல் போகிறோம். இன்றைக்கி ரொம்ப பேர் இடத்துல அப்படி தான் இருக்குது. குடும்பத்துலேயும் அப்படி தாங்குது, திருச்சபையிலையும் அப்படி தாங்குது. திருச்சபையுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு அதில் ஊழியம் செய்யல மனசாட்சி தொட்டு வச்சோம்னா நம்மளால் ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆதாயம் பண்ண ஆத்துமாக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம சபையில். சொல்ல முடியுமா? முடியாது. எண்ணிக்கை உள்ளவங்கள தான் இருப்பாங்க. எண்ணிக்கற்ற வாழ்க்கை எந்தெங்கேயோ வந்தாங்க. சரி, அதே தந்திர பிசாசு நமக்குள்ளே நுழைஞ்சு நம்மளை உடைச்சி வேறு சபைக்கு போனால் நம்ம என்ன செய்ய முடியும்? என்னையா உழைஞ்சிறான், என் ஆத்மாவெல்லாம் திருடின்னு போயிட்டான். எத்தனையோ பிரச்சனை பார்த்துருக்குறேங்க, கேட்டுக்கிறேன் வாழ்க்கை அனுபவத்தில். அதெல்லாம் இல்லைங்க. தேவ சமூகத்தில் தேவனோடு ஐக்கியமாக இருக்க நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவருக்கு நாம் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். நம்முடைய அழைப்பை நாம் விட்டு விலகக்கூடாது. தேவன் கலகத்துக்கு தேவன் இல்லை, சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார். சமாதானம் அவரோடு ஐக்கியம் கொள்ள, அவர் நம்மோடு ஐக்கியம் கொள்ள, நமக்கும் சபையாருக்கும் அல்லது சபையில் இருக்கிறவங்க போதகருக்கும், குடும்பத்தில் புருஷன் மனைவி ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒரு ஐக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஐக்கியம் இல்லாதனால்தான் சகோதரருக்குள்ள சகோதரிகளுக்குள்ள சொத்து பிரச்சனை பெருசாக போச்சு. மருமகளுக்கும் மருமகனுக்கும் மாமியாருக்கும் மாமனாருக்கும் பெரிய பிரச்சனை. இவங்களுக்கு என்னத்துக்கெல்லாம் நான் சோறு பொண்ணு ஆக்கி போடணுன்னு. அவங்க இல்லாத புருஷனும் இல்லை, அவங்க இல்லாத மனைவியும் இல்லை. வேறுபட்ட கருத்துக்களை பிரிவினவாதக்காரர்களாக இருக்கிறாங்க. அதுதான் சொல்லுது, அவையிலே ஆகாத வார்த்தைகளை பேசுவது ஓடியம். கலகத்தை உருவாக்குற எந்த வார்த்தையும் அது ஒரு அசுத்தமான வார்த்தை. அதை விட்டு விலகி தேவ சமூகத்தில் ஒரு நீதி நியாயமாய் உண்மையாய் சத்தியமாய் அழைத்த அழைப்பில் உறுதியாக நின்று அவரோட ஐக்கியம் கொள்வது தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் பாதை. இதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கிறது போல நாம் அவரோடு இருப்போம். என்னை பின்பற்றுகிறவன் தன்னை வெறுத்து தான் சிலுவை எடுத்துக்கொண்டு வரணுன்றார் பவுல். அப்படி தான் போனார். மோசஸு அந்த எகிப்துடைய மேன்மை விட்டு விலகி போனார். இது மாதிரி எத்தனையோ சொல்ல முடியும். போராடமெல்லாம் நம்முடைய இன்பத்தை வளத்துக்கு ஆளாக்கி சந்தோஷத்தை அனுபவிக்கிற கர்த்தர் நம்ம அழைக்கல. அதனால்தான் தாவீது ராஜாவை கடிந்து கொண்டார். பச்சைபால் இடத்துல தவற நடக்கும்போது கடிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? உன் அழைப்பு அதல்ல, ராஜ்யத்தில் ராஜ்யங்கம் பண்ண ஆட்சி செய்யி. எவனையும் எந்த ஆண்டவர் நம்ம ஆண்டவர் விட மாட்டாரையா, நியாய தீர்ப்பில் நிற்க வைப்பார். அந்த தீர்ப்பில் நாம் இருக்காதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு அவருடைய அழைப்பில் உண்மையாய் நேர்மையாய் நீதியாய் சத்தியமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேரும்படி அவரோடு ஐக்கியமாக இருப்போமாக. அதான் கொரிந்தியர் 3 சொல்கிறாரு கடைசியில், நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அதுதான் நாம் கிறிஸ்துவுடையவர்கள். நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள். நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்த ஆண்டவர். பவுல் சொன்ன மாதிரி சிலுவையின் உபதேசம் வீணாய் போகக்கூடாது. அவ்வளோப்பட்ட பாடு வீணாய் போகாதபடிக்கு அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். கிறிஸ்து தேவனுடையவர், அவர் நம்முடையவர். இந்த ஐக்கியத்தில் நம்ம உறுதியாக இருக்கும் பொழுது
கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்முடைய ஐக்கியத்தையும் பரிசுத்தத்தையும் உண்மையை நேர்மை நிலநாட்டி தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.